சட்டப்பேரவையில் தமிழக முதலமைச்சர் உரையாற்றிய அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா? இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா? இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? நாங்க கிட்டத்தட்ட 54 கடிதங்கள் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் பிரதமர் நேரடியாக சந்திக்கிற முதலமைச்சர். இப்ப நீங்க டெல்லி போயிட்டு இருந்தீங்களா, சொல்லிட்டு இருந்தீங்களா? இதை பத்தி சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்க. கச்சத்தீவு விவகாரத்தில் 4 வருடங்களாக திமுக அரசு என்ன செய்தது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க கடந்த 4 வருடங்களாக திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கச்சத்தீவை இலங்கையிடமிருந்து திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கை அடங்கிய அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு இருந்திருக்கிறேன். இதை விட வேற என்ன செய்ய முடியும்? 54 கடிதம் அனுப்பிச்சிருக்கிறேன். ஜெய்சங்கரை பார்க்கும்போது, வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும்போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை, நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை. அம்மையார் அவர்களே நீதிமன்றத்துக்கு போனதை நானே பேச சொன்னேன். அதுல என்ன தவறு இருக்கு? கச்சத்தீவை மீட்க 4 வருடங்களாக திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு மத்தியில் 16 வருடங்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற கேள்விக்கு தமிழக முதல்வர் பதிலளித்திருக்கிறார். மீனவர் பிரச்சினை தொடர்பாக கிட்டத்தட்ட 54 கடிதங்களை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதாக தமிழக முதல்வர் பதிலளித்திருக்கிறார். அண்மையில் டெல்லி சென்று வந்த இபிஎஸ் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்தீர்களா என்றும் எதிர்க்கட்சித் தலைவரை பார்த்து அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம் ஒன்றை வேகமாக ஆளுங்கட்சியாக போயிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக தலைவர்கள் இங்கு வேகமாக ஆளுங்கட்சியாக போயிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லி இங்கே சில செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு பெயரை